ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பிரியாணி செய்ய முதல்ல 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிராம்ஸில் சொல்லணும்னா 250 கிராம் அளவுக்கு இருக்குது. தம் பிரியாணி செய்கிறதுக்காக எடுத்துருக்கிற மீன் பார்த்தோம்னா 200லேருந்து 300 கிராம் அளவுக்கு இருக்குது. தம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல மீனை ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மசாலாவை தான் நான் சேர்த்துருக்கேன். பிறகு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, அரை எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எல்லா மீனுக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுடலாம். இந்த மசாலாவில் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. இதே போல் எல்லா மீனுக்கும் மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து மீன் வறுக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கிறேன். கல் நல்லா சூடான பிறகு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம மேக்னேஷன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா மீனை ஒன்றா சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 குக்கானால் போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கிற 250 கிராம் ரைஸ்க்கு 500 ml தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆக்கிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் மசாலா ஸ்பைசஸான பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். லவங்கம் 4 சேர்த்துருக்கேன். பிறகு அன்னாச்சிப்பூ 1 சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்துக்கிறேன். பிறகு அரிசி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்குற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்க்கும்போது நம்ம எடுத்துருக்கிற ரைஸ்க்கு டபுள் குவான்டிட்டியில் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வடிக்கும்போது தண்ணியில் சால்ட் போயிடும். பிறகு அதே ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடான பிறகு நம்ம மீன் வறுத்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபிஷ் தம் பிரியாணிக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பிறகு தாளிப்புக்கு மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கிறேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம்னு சேர்த்துருக்கேன். பிறகு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆனியன் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பியூரியாக அரைச்சி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பியூரி சேர்த்த பிறகு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பிறகு 1 கப் அளவுக்கு கட்டியாக எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பிறகு நீலவாக்கில் கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரே லேயராக வச்சிடலாம். பிறகு 70% குக் ஆகிட்டு இருக்கிற பாஸ்மதி ரைஸை இது மேலே லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி அரிசி வெந்திருக்கிற பதம்ன்றது அரிசி உடையணுமே தவிர சாஃப்டாக வெந்து வந்துடக்கூடாது. பாஸ்மதி அரிசி சேர்த்த பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை மேலே தூவி விட்டுடலாம். பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ப்ரௌன் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் எல்லோ கலரை நான் பசும்பாலில் கலந்து சேர்த்துருக்கேன். பிறகு குக்கர் விசில் போட்டு மூடி விட்டுடலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். 20லேருந்து 25 நிமிஷம் விட்டால் போதும். சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கர் விசில் திறந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீன் உடையாமல் எடுத்து தனித்தனி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தாவோடு இதை சர்வ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.